ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருச்செந்தூர் விளாக் பார்க்கலாமா? காலையில் 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி திருநெல்வேலியில் 1:30க்கு இறங்கணும். அதுக்கப்புறம் 3:30க்கு திருச்செந்தூருக்கு வந்ததே சாக்குன்னு கோயில் பக்கத்துலேயே ரூம் எடுத்து ஆப்போசிட்டில் டீ கடை 2 டீ வடை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மொட்டை போடலாம் அப்படின்ட்டு கிளம்பணும். திருச்செந்தூர்னு மொத்தம் 3 வாட்டி தான் வந்திருக்கேன். அம்மா கூட வந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்தாட்டியும் கல்யாணம் முடிஞ்சு வந்தோம், சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வட்டம் தான் உள்ள வரைக்கும் வந்திருக்கோம். ஆனால் போன வட்டம் வந்ததுலேருந்து இது டோட்டல் டிஃப்ரெண்டாக மாறிடுச்சு. நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. மொட்டை போட இடத்தையும் கண்டுபிடிச்சி உள்ள போனா நம்ம குட்டியில அழுதுகிட்டே இருந்தான். சரி மித்ரனுக்கு போட்டா அழமாட்டான்ட்டு மித்ரனுக்கு போட்டா அவன் அழவே இல்லை. அழுதான். ஆனா போன மொட்டைக்கு இந்த மொட்டை பரவாயில்ல. ஆனா என்ன வாய்க்குள்ள முடி போனனால கக்கிட்டான். கடல் அங்க இருக்குல்ல, போய் கடல்ல போய் குடிப்போமா? அந்த அப்படி போனா கடல் வந்துடும். மொட்டை போட்டு அழுதுகிட்டு இருந்தவன கடலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோடனே அழுகையை நிப்பாட்டிட்டான். அவன் அத்தங்காயை பிடிச்சிட்டு டைரெக்டாக கடலுக்கு போய் விளாண்டுக்கிட்டு இருந்தான். கடலை பார்த்தா பயப்படுவான்னு பார்த்தா நம்ம தான் கடலை பார்த்து பயந்துருக்கோம். அவன் சுத்தமாக பயப்படவே இல்லை. மணல் அள்ளி விளையாடுறவனுக்கு மணலை பீச்சு ஃபுல்லாக கொட்டி கிடக்கிறத பார்த்துட்டு மணலை விட்டு வெளில வர மனசே இல்லை. நானி கடலில் குளிப்போம் அப்படின்ட்டு போனால் கரெக்டாக நாங்கள் போகிறவும் அடைச்சிட்டாங்க. சரி சாமியாவது கும்பிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சு. நட திறந்துருப்பாங்களா அடைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நாங்கள் 100 ரூபா வழியில் கொண்டு போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். ஆனால் பொது தரிசனத்துக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் நடை அடைக்க டைம் ஆயிடுச்சு. கோயிலில் நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் நம்ம குட்டி இளவரசரும் அவன் அத்தானும் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டாங்க. தூக்கி வச்சு வீடியோ எடுப்போம்ன்ற எடுக்கையில் தான் தெரியுது பவுட்ரு போட்ட மாதிரி உப்பு அப்படி படிஞ்சிருக்கு. அவ்வளோ நேரம் கடலில் குளிச்சாச்சு திருப்தியாக. முக்கிய வேலையாக தண்ணி ஃபில் பண்ணுறதா தான் இருந்துச்சு. தண்ணியை பிடிச்சிட்டு வெளியில் வரலையே வட்டுமலைனா எங்கே பார்த்தான்னு தெரியல. வட்டுமலைன்னு ஒரே அழுக. கடைசியாக கண்டுபிடிச்சி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பீச் பக்கம் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வரலான்ட்டு உட்காந்து நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. 9:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சாப்பிடுவோன்ட்டு அப்படின்னு கிளம்பி கடையாக போனால் ஒவ்வொரு கடையிலையும் சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னாங்க. லாஸ்ட்டாக ஒரு கடையில் மட்டும் சாப்பாடு இருந்துச்சு. சாப்பாடுலேயும் நம்ம புரோட்டா தான் சாப்பிட்டுட்டு நம்ம குட்டியில் சார் ரொம்ப லேட்டாகும். ஆனால் இந்த வட்டம் கொஞ்சம் பரவாயில்ல. என் கூடயே சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிட்டான். அப்படியே கொஞ்சம் பொடி நடையாக காலார ஒரு 10:30 கிட்ட ரூமுக்கு வந்தாச்சு. ஓகே, வீடியோ லென்த்தாக போகிறனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.